நமது உயிரணிய தலைவர் கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்தையும் நாம் ஏகமனதாக இங்கே நிறைவேற்றியிருக்கிறோம். இருக்கின்ற திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் நமது உயிரணிய தலைவர் கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்தையும் நாம் ஏகமனதாக இங்கே நிறைவேற்றியிருக்கிறோம். நடைபெறவிருக்கின்ற திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் நமது உயிரணிய தலைவர் கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்தையும் நாம் ஏகமனதாக இங்கே நிறைவேற்றியிருக்கிறோம். நடைபெறவிருக்கின்ற திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் நமது உயிரணிய தலைவர் திருச்சி கிழக்கில் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அந்த தொகுதி காலியானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்த நிலையில் அந்த தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், இந்த தீர்மானத்தை தொடர்ந்து அந்த தொகுதியில மு.க.ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா? விவரங்கள் என்ன? வணக்கம் தர்ஷினி. நேற்று சென்னையில் திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. குறிப்பாக அதனைத் தொடர்ந்து திருச்சியில் திருச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் கூட்டம் தெற்கு மாவட்ட செயலர் அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், மணப்பாறை ஆகிய 3 தொகுதிகளிலும் திமுக வெற்றி வாய்ப்பை இழந்த நிலையில் அதற்கான காரணங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் போட்டியிட்ட கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்துள்ளார். இந்த தொகுதியில் இடைத்தேர்தல் வரவுள்ள நிலையில் அந்த தொகுதியில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் என ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக இந்த கூட்டத்தில்